30 டேஸ் சேலஞ்ச், 100 டேஸ் சேலஞ்ச், வெட்டிங் சேலஞ்ச், என்னோட வெட்டிங்குள்ள இவ்வளோ வெயிட் குறைக்க முடியுமான்னு சொல்லி நெறைய சேலஞ்ச்லாம் பண்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? சேலஞ்ச் வந்து நம்ம பண்ணலாம். நமக்கு நாமே தான் சேலஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ, இப்போ வந்து நம்ம ஊர்ல யூசுவலா வந்து இந்த சேலஞ்ச் வச்சு ஒரு 100 டேஸ்ல நாங்க வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணி நாங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண போறோம் அப்படின்றது ஒரு ஃபேன்சியான ஒரு வேர்ட். ஸோ, அது சொல்லும்போது மக்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கலாவே ஒரு 100 டேஸ்ல நம்ம ஒரு டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போறாங்க. ஸோ, அதனால அவங்க வந்து ரொம்பவே கிராஷ் பண்ணி அன்ஹெல்த்தியா அவங்க வந்து வெயிட்ட குறைக்கிறாங்க. அவங்களோட பாடிய வந்து குறைக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு நிலைத்தன்மையா இருக்காது. கண்டிப்பா நீங்க 100 டேஸ்க்கு அப்புறம் அகைன் அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஃபிட்னஸ்ன்றது ஹெல்த் சம்மந்தப்பட்டது. நம்மளுடைய வாழ்வியல் சம்மந்தப்பட்டது. நம்ம வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல மெயின்டெயின் பண்ணணும். ஸோ இது ஒரு 100 டேஸ்க்கு அப்புறம் முடிஞ்சிடுச்சான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டோம். ஒரு பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, மினிமம் ஒரு 8 மந்த்ஸ் ஆச்சு அதுக்கு நம்ம டைம் குடுக்கணும். நம்மளுடைய ஓவரால் மெட்டபாலிசம பூஸ்ட் பண்ணி, ஒரு ஹெல்த்தியான வெயிட் ரிடக்ஷன் பண்ணும். அதனால இந்த ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து ஒரு லாங் டெர்ம் இத நம்ம மெயின்டெயின் பண்ணணும். இது வந்து ஒரு 100 டேஸ்ல முடிச்சுட்டு, நம்ம திரும்ப நம்ம வந்து ஃபிட் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டோம்னா, நம்மள நம்மளே வந்து காம் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் 100 டேஸ் சேலஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை தானே தவிர, இது வந்து வேற எதுவுமே கிடையாது சொல்லப்போனா. இதெல்லாம் யூஸ்லெஸ். இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஃபிட்னஸ்ன்றது ஒரு பாடி மெயின்டெனன்ஸ். அத லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்த்தியா இருங்க. அவ்வளோதான். தேங்க் யூ. தேங்க் யூ சார்.